தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். கோவா மாவா எப்படி செய்யறது அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். நண்பர்களே, இந்த கோவா அல்லது மாவா அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்க. இது பாலை சுண்ட வச்சு நம்ம செய்கிற ஒரு பதார்த்தம். இதை உபயோகிச்சு தான் நம்மளுடைய முக்கியமான நிறைய பால் இனிப்பு பண்டங்கள் செய்யப்படுது. அதனால இது மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லைங்க. உண்மையிலேயே இது மாதிரி ஒரு அருமையான மெத்துன்னும் இருக்கு, அதே நேரத்தில் நல்ல ஒரு கட்டி பதத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு கோவாவை இது நம்மளுடைய வீட்டில் கிடைக்கிற நம்ம வாங்கின அதே பாலில் தயார் பண்ணியிருக்கோம். அப்படி நினச்சி பார்க்கவே நமக்கு சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் முழு கொழுப்பு சத்துள்ள பால், ஒரு நல்ல வாயகன்ற வாணலி, நான்ஸ்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், 2 அல்லது 3 தேக்கரண்டி தண்ணீர். இப்போ நீங்கள் அந்த 2 அல்லது 3 தேக்கரண்டி தண்ணியை இந்த வாணலியில் ஊற்றி இப்படி அலசிக்கலாம். அது என்னென்னா பால் பாத்திரத்து கூட ஒட்டாமல் தடுக்கிறதுக்கான ஒரு நல்ல யுக்தி. அதனால அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றலாம். அப்புறம் இந்த கோவா பண்ணுறது நம்ம அடுப்புலேயே வச்சு ரொம்ப சிறு தீலியே வச்சு 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை செய்ய வேண்டியிருக்கும். இந்த 1 லிட்டர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிராமுக்கான கோவா கிடைக்கும். அது வச்சு நல்லா ஒரு 40லேருந்து 50 குலாப் ஜாமுன்கள் அல்லது 40 பால் பேடாக்களை தயாரிக்கிறதுக்கு இது உதவும். நல்லா 200 இது முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், 200ன்றது நல்ல ஒரு பெரிய பந்தளவு கிடைக்கும். அதை நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன இனிப்பு பண்ணுறோமோ அதில் அதை உபயோகிச்சுக்கலாம். இது 1 லிட்டருக்கு 200 கிராம் கிட்ட கொடுக்கும். 150லேருந்து 200, அது உங்கள் பாலுடைய இதை பொறுத்தது. அதை பார்த்துக்கலாம். நம்ம இதை அடுப்பு மேலே சிறு தீயில வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 7 உருவாயிருக்கு. இப்போ மெதுவாக இதை அப்படி கலரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இது சிறு தீயில வச்சிருக்கிறதுனால நீங்கள் அப்பப்போ இப்படி கிளறி விட்டிங்கன்னா போதும், வேற ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். வேறு சமையல் வேலையும் பார்த்துக்கலாம், வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கலாம். கவனம் மட்டும் இதில் வச்சுக்கிட்டு அப்பப்போ கிளறிட்டிங்கன்னா நம்மளுடைய கோவா தயாராகிடும். இதை மூடி போட்டு நிச்சயமாக மூடக்கூடாது. பார்த்திங்களா, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளுடைய கோவா இவ்வளோ அழகாக தயாராகிட்டே இருக்குன்ட்டு. இந்த சிறு தீயில வச்சிங்கன்னா இந்த மாதிரி சைடில் எங்கேயும் ஒட்டாமல் வரும். இப்படி எடுத்து விட்டுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த மாதிரி இருக்கும். இப்படி கட்டி ஆகிட்டே இருக்கும். அங்கங்கே உங்களுக்கு சில கொப்பளங்கள் வர்றது தெரியுது. இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்தில் இன்னும் இந்த கொப்பளங்களும் அடங்கி கெட்டி பட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம ஆற விட்டோம்னா நம்ம கோவா தயாராகிடும். இன்னொரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திரும்பவும் பார்க்கலாம். பார்த்தீங்களா, அடுத்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது. நம்மளுடைய கோவா தயாராகிடுச்சு. நல்லா இறுகி பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி விட்டோம்னா இது சுத்தமாக தயாராகிடும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நடுவாக தான் இதை கலரி விட்டுட்டே இருந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு கனமான பாத்திரத்தை உபயோகப்படுத்தியிருக்கோம். அடுத்தது அடுப்பை சிறு தீயில வச்சுருக்கோம். நம்ம இங்கேயே நின்று கலரிட்டே இருக்கல, நம்ம வேறு வேலை பண்ணிட்டு தான் இருந்தோம். அதனால் நீங்களும் அந்த மாதிரி உங்களுடைய கோவா தயாரிக்கும் நேரத்தில் வேறு பக்கத்துலேயே சிறு வேலைகள் செய்கிற மாதிரி திட்டம் பண்ணிக்கலாம். இதோ இன்னொரு 10 நிமிஷத்தில் இதை அப்படியே இந்த பாத்திரத்தில் விட்டிங்கனால இந்த சூட்லேயே இது நல்லா இறுகிடும். இப்போ பாருங்கள், அடுத்த கடைசி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா கட்டிப்பட்டு உருண்டு வருது.
இதுதான் சரியான பக்குவம். அடுப்பை அணைச்சிடலாம். சுத்தமாக அணைச்சிட்டு ஆற விட்டுருங்க. பாத்திரத்தை வெளியில் எடுத்து ஆற விடுங்க. ஆற விடும்போது என்ன ஆகும், இது இன்னும் கட்டிப்படும். கட்டிப்பட்டு ஒரு நல்ல பந்து போன்ற ஒரு உருண்டையாக இதை பண்ண முடியும். அதுக்கப்புறம் தேவையான நம்மளுடைய இனிப்புகளில் இதை சேர்த்து செய்யலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது பாருங்கள், நம்ம ஆற விட்டோன்னே நம்மளுடைய பால் கோவா, இனிப்பு போடாத பால் கோவா தயாராகிடுச்சு. இப்போ இதை மொத்தமாக நல்ல ஒரு கரண்டியை வச்சு, மரக்கரண்டி எதையாவது வச்சு இதோடைய பக்கவாட்டுகளில் இருக்கிற கோவா எல்லாத்தையும் எடுத்து கலந்து உருட்டி வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல கெட்டியான கோவா கையில் கிடச்சிடும். நம்முடைய பால்கோவா பாருங்க தயாராகிடுச்சு. இது நல்லா மெத்துன்னு இருக்குது. அதே நேரத்தில் உருண்டு வர அளவுக்கு ஒரு பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு நசுக்கிற பாத்திரமோ எதையாவது ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா அமுக்கிட்டு மெத்துன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் செய்ய போகிற உங்களுடைய இனிப்பு பதார்த்தத்தில் சேர்த்துக்கலாம். பால் கோவா தயார். என்ன நண்பர்களே, கோவா அல்லது மாவா என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இந்த கோவாவை வச்சு விதமான இனிப்பு பண்டங்கள் பண்ணி நம்ம குடும்பத்தை அசத்த போகிறோம். குலோப் ஜாமுன், பேடா, அப்புறம் கேரட் அல்வா, இப்படி எதில் வேணாலும் போட்டுக்கலாம். நண்பர்களே, தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லது ருசி. நன்றி, வணக்கம்.